हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 18/2/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பதற்கான யுக்திகள். இன்று அனைத்து குழந்தைகளின் திலாராம் தந்தை குழந்தைகளின் இதய ஓசைக்கு, இதயத்தின் மிக இனிமையான விஷயங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக குழந்தைகளின் நடுவே வந்திருக்கிறார். அமிர்த வேளையில் தொடங்கி நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் விதவிதமான இரகசியம் நிரம்பிய இசையை பாப்தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்தந்த நேரத்திற்கு விதவிதமான இசை இருக்கிறது. மிக அதிகமாக இயற்கையான இசையை யார் கேட்கிறார்? இயற்கையான பொருள் எப்பொழுதும் பிரியமானதாக இருக்கும். அனைத்து குழந்தைகளின் விதவிதமான இசையை கேட்டுக்கொண்டே பாப்தாதா குழந்தைகளுக்கு சாரமாக முக்கியமான விஷயங்களை கூறுகிறார். அனைத்து குழந்தைகளும் அவரவர்களின் சக்திக்கு ஏற்றபடி முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் நிலையில் நிலைத்திருப்பதற்காக, மேலும் முழு ஈடுபாட்டின் சொரூபத்தில் அனுபவம் நிறைந்தவராக ஆவதற்காக மிக நன்றாக கவனத்துடன் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து குழந்தைகளின் இதயத்தில் நான் தந்தைக்கு சமமான நெருக்கமான இரத்தினமாகி உண்மையான குழந்தை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரே ஊக்க உற்சாகம்தான் இருக்கிறது. இந்த ஊக்கம் உற்சாகம் அனைவரின் பறக்கும் கலைக்கான ஆதாரம். இந்த ஊக்கமானது வரக்கூடிய அநேக விதமான தடைகளையும் அகற்றி சம்பன்னமாவதில் மிகுந்த சகயோகம் கொடுக்கிறது. இந்த ஊக்கத்தின் சுத்தமான மற்றும் திட எண்ணம் வெற்றியாளராக்குவதில் விசேஷமாக சக்திசாலியான ஆயுதமாகி விடுகிறது. எனவே எப்பொழுதும் இதயத்தில் ஊக்க உற்சாகத்தை மற்றும் இந்த பறக்கும் கலைக்கான சாதனத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபொழுதும் ஊக்கம் உற்சாகத்தை குறைக்காதீர்கள். நான் தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள், அனைத்து ஞானத்தின் பொக்கிஷங்களினால் கண்டிப்பாக சம்பன்னமாக வேண்டும் என்ற ஊக்கம் இருக்கிறது. ஏனென்றால் நான் சென்ற கல்பத்திலும் சிரேஷ்ட ஆத்மாவாகவே ஆகியிருந்தேன். ஒரு கல்பத்தில் அதிர்ஷ்டம் இல்லை, ஆனால் அநேக தடவைகளின் அதிர்ஷ்டத்தின் ரேகை பாக்கியத்தை உருவாக்குபவர் மூலம் போடப்பட்டிருக்கிறது. இதே ஊக்கத்தின் ஆதாரத்தில் உற்சாகம் இயல்பாகவே ஏற்படும். உற்சாகம் என்ன ஏற்கிறது? ஆகா, என்னுடைய பாக்கியம்! பாப்தாதா என்னென்ன பட்டங்கள் கொடுத்திருக்கிறாரோ அதே நினைவின் சுரூபத்தில் இருப்பதினால் உற்சாகம், அதாவது குஷி இயல்பாகவும் மேலும் நிரந்தரமாகவும் இருக்கிறது. மிகப்பெரிய உற்சாகத்திற்கான விஷயம், நீங்கள் அநேக ஜென்மங்கள் தந்தையை தேடினீர்கள். ஆனால் இந்த நேரம் பாப்தாதா உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டார். வேறு வேறு திரைசீலைகளுக்கு பின்னால் மறைந்திருந்தீர்கள். அந்த திரைசீலைகளின் உள்ளேயும் தேடிவிட்டோம் இல்லையா? பிரிந்து எவ்வளவு தூரம் சென்று விட்டீர்கள்? பாரத தேசத்தை விட்டுவிட்டு எங்கெங்கோ சென்று விட்டீர்கள். தர்மம், காரியம், தேசம், பழக்க வழக்கம், அப்படி எத்தனை திரைசீலைகளுக்குள் வந்துவிட்டீர்கள். எப்பொழுதும் இதே குஷி மற்றும் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள்தான் இல்லையா? தந்தை உங்களை தன்னுடையவர் ஆக்கினாரா அல்லது நீங்கள் தந்தையுடையவர் ஆகினீர்களா? முதலில் தந்தைதான் செய்தி அனுப்பினார் இல்லையா?
தெரிந்து கொள்வதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு, ஒரு பலம் ஒருவர் மேல் நம்பிக்கை என்றிருக்கும் குழந்தைகளுக்கு, தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி எப்பொழுதும் அனுபவமாகிக் கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று இருப்பது தைரியம். இதே தைரியம் காரணமாக தந்தையின் உதவிக்கு இயல்பாகவே பாத்திரமாகிவிடுகிறார்கள். மேலும் இதே தைரியத்தின் எண்ணத்தின் எதிரில் மாயா தைரியமற்றவராகி போய்விடுகிறது. நடக்குமா அல்லது நடக்காதா என்று தெரியவில்லையே, என்னால் செய்ய முடியுமா அல்லது இல்லையா என்ற மாதிரியான எண்ணத்தை வைப்பது என்றால் மாயாவை வரவழைப்பது. எப்பொழுது வரவழைத்தீர்கள் என்றால் ஏன் மாயா வராது? இந்த எண்ணம் வருவது என்றால் மாயாவிற்கு வழி கொடுப்பது. எப்பொழுது நீங்கள் பாதையையே திறந்து விட்டீர்கள் என்றால் மாயா ஏன் வராது? அரைக்கல்பம் அன்பு வைத்திருப்பது வழி கிடைத்தவுடன் எப்படி வராமல் இருக்கும்? எனவே எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்தில் இருக்கும் தைரியமுள்ள ஆத்மா ஆகுங்கள். உருவாக்குபவர் மற்றும் வரமளிப்பவர், தந்தையின் சம்பந்தத்தின் குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானனாகி விட்டீர்கள். எந்த கஜானாவில் இல்லை என்ற பொருளே இல்லையோ அந்த அனைத்து கஜானாக்களின் எஜமானன் ஆகிவிட்டீர்கள். அந்த மாதிரியான எஜமானன் ஊக்கம் உற்சாகத்தில் இல்லை என்றால் வேறு யார் இருப்பார்கள்? நானேதான் இருந்தேன், நானே இருக்கிறேன், மேலும் நானேதான் இருப்பேன் என்ற இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் புத்தியின் நடுவில் இருக்க வேண்டும். நினைவு இருக்கிறது தான் இல்லையா? இந்த நினைவுதான் உங்களை இங்கு வரை கொண்டு வந்திருக்கிறது. எப்பொழுதும் இந்த நினைவு இருப்பதாக ஆகுக. நல்லது. இன்றோ அனைத்தையும் விட தொலைதூர தேசத்தில் வசிக்கும், தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். பார்க்க போனால் பாரதத்தின் குழந்தைகளும் எப்பொழுதும் அதிகாரிகள்தான். இருந்தாலும் வாய்ப்பளிப்பவராகி வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். எனவே இன்று வரையிலும் பாரதத்திலும் பெரும் வள்ளலாகும் பழக்க வழக்கம் இருக்கிறது. அனைவரும் அவரவர்களின் ரூபத்தில் உலக சேவையின் மகா யாகத்தில் சகயோகம் கொடுத்தீர்கள். ஒவ்வொருவரும் மிகவும் ஈடுபாட்டுடன் மிக நல்ல பங்கை செய்தீர்கள். அனைவரின் ஒரு எண்ணம் மூலமாக உலகின் அநேக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அருகில் வருவதற்கான செய்தி கிடைத்தது. இப்பொழுது இதே செய்தி மூலம் எரிய தொடங்கியிருக்கும் ஜோதி அநேகர்களின் ஜோதியை எரிய வைத்து கொண்டே இருக்கும். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் தங்களுடைய திட எண்ணத்தை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதவாசி குழந்தைகளும் அநேக பெயரை பரப்பக்கூடிய செய்தியை அனைவருக்கும் சென்றடைய செய்யும் விசேஷ ஆத்மாக்களை அருகில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எழுத்தாளர்களையும் அன்பு மற்றும் தொடர்பில் அருகில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். பேனாவின் சக்தி மற்றும் வாயின் சக்தி இரண்டும் சேர்ந்து செய்தியின் ஜோதியை எரிய வைத்து கொண்டே இருப்பீர்கள். இதற்காக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு, மேலும் பாரதத்தின் நெருக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு இருவர்களுக்குமே வாழ்த்துக்கள். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் செய்தியை பரப்பும் சக்திசாலியான விசேஷ ஆத்மாக்களை அழைத்து வந்தார்கள். அதற்காகவும் அவர்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்கள். தந்தையோ எப்பொழுதும் குழந்தைகளின் சேவாதாரி. முதலில் குழந்தைகள், தந்தையோ முதுகெலும்பாக இருக்கிறார் இல்லையா? எதிரில் மைதானத்திலோ குழந்தைகள்தான் வருகிறார்கள். உழைப்பு குழந்தைகளுடையது, அன்பு தந்தையினுடையது. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஊக்க உற்சாகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் பாப்தாதாவின் உதவிக்கு பாத்திரமான தைரியமுள்ள குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சேவையின் முழு ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கக்கூடிய, தனக்கு பிராப்தியாகியிருக்கும் சக்திகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்திகளின் பிராப்தியை செய்விக்கக்கூடிய அந்த மாதிரி தந்தையின் எப்பொழுதும் அதிகாரி மற்றும் குழந்தையாக இருப்பவரிலிருந்து எஜமானனாகும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் சிநேகம் நிரம்பிய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।